சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ரொம்பவே சண்டை வருது. நான் சொன்ன விஷயத்தை எதுக்கு எப்படி உங்கள் அம்மாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, எங்கள் அம்மா வந்து நான் சோகமாக இருக்கும்போது என்ன ஏதுன்னு கேட்டாங்க, அதனால தான் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்மளே தான் பேசி முடிச்சுக்கிடணும். அப்படி முடிக்காத போது 3வது மனுஷங்க தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா உனக்கு 3வது மனுஷன்னு சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரையும் பொறுத்த மட்டும் அவங்க 3வது மனுஷங்க தான். புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ மனோஜ் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்ட போல், நானும் ஜீவாவும் ஒன்றா இருந்தோம் வச்சோம்னு சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்குது நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் தான் அந்த விஷயத்தை அப்போவுமே விட்டுருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தானே மறுபடியும் தோண்டிக்கிட்டு இருக்க விடு அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், நானும் இதை பற்றி பேசலை, நீங்களும் இதை பற்றி பேசாதங்க, சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் வர வேண்டாம்னு சொல்லலையா அப்படிங்கிறாரு மனோஜ். மனோஜுங்க பாருங்கள், குழந்தை வரணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமாக பேசணும், பழகணும், அதுக்கேற்றாப்புல இருந்தமான சூழ்நிலையை உருவாக்கினா தான் கண்டிப்பாக வந்து குழந்தை கிடைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பயந்த சுகமாக இப்போ சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பயந்த சுகமாக இருக்கேன், நான் வீரன் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் மாவீரன்னு தெரியும், உங்களை சுற்றி இருக்கவங்களால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில் நம்ம வந்து ஈடுபட முடியும், எப்படி நம்ம குழந்தைய பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு ரோகிணி, இந்த ஒரு வாரம் தான் அவர் சொன்னது வந்து இன்னும் ஒரு வாரம் வந்து நீ பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னார். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இங்கே 2 நாளில் நான் 2 கலர் சட்டையாக போட்டு முடிஞ்சோன்னா நார்மலுக்கு வந்துட போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஜேன்னு இருக்க போகிறோம் நம்ம 2 பேரும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படி இருந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க ரோகிணி மனோஜ்கிட்ட. இது மனோஜ் சொல்கிறாங்க, இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மைதான், அவங்க 2 பேர் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஹவுஸ் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் 50,000 கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவாக வந்து எதையாவது முத்து வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பினா மட்டும்தான் நம்மளுக்குள்ளே வந்து தாம்பத்தியமும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் வாரிசும் பிறக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லையே, அங்கிள் தான் வந்து போகக்கூடாது வைக்கிறான்னு சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவங்க போகிறாங்க, போகலை, நம்ம பேசாமல் வெளில போயிடுவோமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ மனோஜ் நம்ம பேசாமல் வந்து வாடகைக்கு வீடு பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. வாடகைக்கெலாம் வீடு பார்க்க வேண்டாம், சொந்த வீட்டுக்கு வேணால் போவோம் அப்படிங்கிறாங்க. சொந்த வீடு வாங்கிறதுக்கு நம்மகிட்ட தப்பு காசு இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ நினச்சா முடியும் அப்படிங்கிறாங்க. நான் நினச்சா முடியுமா, நான் நினச்சா எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ நம்மளுக்கு வந்து 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டில் வந்து லோன் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அது போக அக்கௌண்ட்லேயும் ஒரு பணம் இருக்குது. நம்ம ஏன் பேசாமல் வந்து மலேசியா போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. மலேசியாவா, அவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இதெல்லாம் ஹனிமூன் போகணும் அங்கே எங்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம ஹனிமூன் போன மாதிரியும் ஆச்சு, உன் சொத்து பத்தெல்லாம் போய் பார்த்த மாதிரியும் ஆச்சு. உங்கள் அப்பா என்னானார் ஏதானார், அங்கே எப்போ ஜாமீன் கிடைக்கும், சொத்துலாம் எப்போ ரிலீஃப் ஆகும், நம்ம பிஸ்னஸ்லாம் எப்போ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் தெரிஞ்சுக்கலாம் தான், நான் வந்து அப்படி இப்படின்னு இழுக்காங்க. எதையுமே இழுக்காத ரோகிணி, நான் மனசில் வச்சு இது தான், இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும் போது 10 லட்ச ரூபா வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லும் போது நான் அதை தான் மைண்டில் வச்சேன். உங்கள் அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குது, அது போக அதுலேயே பணம் எடுத்தாலும் கூட நம்ம ஃபாரினுக்கு போனால் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துட்டு ரோகிணி சொத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம எதுக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் கிடந்து ரொம்ப சங்கடப்படணும் அப்படிங்கிறாங்க. நீ இல்லைன்னா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாங்களா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க தான், சரியா, நம்ம தேவைப்பட்டால் வேணால் மலேசியாவுக்கு வேணும் நம்ம அம்மாவை கூப்பிட்டு போய்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போ தான் எல்லாமே சிசிடிவி கேமரா ஆயிடுச்சு, எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட அந்த கேமராவில் பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த தொழில் நடக்கட்டும், ஃபாரினில் உள்ள தொழிலை பார்ப்போம், அங்கேயும் இங்கேயும் அப்படி ரவுண்ட்ஸ்லேயே இருப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அது நடக்கும்போது நடக்கட்டும், இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும், முத்து மீனாக வெளியே இப்போ வழி இருக்கா அப்படிங்கிறாங்க. எதையாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு அவங்க தான் எடுத்தாங்கன்னு எதையாவது சொல்லணும், நீ பார்த்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதா அப்படிங்கிறாங்க. ஏன் நீ சொல்ல வேண்டியது அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை காணணுன்னா முதல்ல அவன் இனி தான் சொல்லுவான், மனோஜ் தான் அந்த பொருளை திருடியிருப்பான், ஆமாம் இந்த மாதிரி தான் முத்து பேச ஆரம்பிப்பான். அதனால் அவங்க மேலே எதுவுமே சொல்ல முடியாது. அப்பா பென்ஷன் வாங்கிட்டு வந்து ஒரு 45,000 ரூபாய வந்து எங்கள் அப்பா பீரோவில் தான் வைப்பார், வச்சுட்டு அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செலவு பண்ணுவார். அந்த பணத்தை மொத்தமாக எடுத்துடணும், எடுத்துகிட்டு முத்தோ மீனா தான் எடுத்தாங்கன்னு மாதிரி சொல்லணும், அதை நீ பார்த்தன மாதிரி நீ சொல்லணும், நானும் ஆமாங்கணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீன் ஓவராக இருப்போகுது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பு இந்த வீட்டில் இருக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும், மீனா தான் அப்பா அம்மா ரூமை வந்து க்ளீன் பண்ணுவாள், சரியா. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா எடுத்தான்னு சொல்கிறதுக்கு அசால்ட்டு நம்ம சொல்லலாம், அந்த பணத்தை மட்டும் நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்றைக்கி சொல்லுறது கரெக்டு தான், இப்போ எப்படியும் மாமா பென்ஷன் வாங்குவார், அதை எடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது சரி தூங்குவோம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது, விடிஞ்சோடனே மனோஜுக்கு அல்வா கொடுக்குற மாதிரி
இவர் சொல்கிறாரு அண்ணாமலை, இந்த மாதிரி என்னைய கொண்டு பேங்கில் கொண்டு விடு, நான் பென்ஷன் பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ இன்றைக்கி தான் பென்ஷன் எடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்கில் கொண்டு விட்றாங்க. உடனே பென்ஷன் பணத்தை எடுக்கிறாரு. எடுத்து கொண்டு பீரோவில் வைக்கிறாரு. இதை வந்து மனோஜ் பார்த்துட்டு, என்னடா கடை திறக்க போகணுன்னு நீ கொண்டு விட்டுட்டு போலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு 1/2 கழிச்சு தான் போனோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹினி எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்லரில் இருக்கேன் அப்படிங்க. நைஸாக வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா பென்ஷன் வாங்கி கொண்டு வச்சிட்டாரு, சரியா, நான் கடைக்கு போயிடுறேன், நீ நைஸாக என்ன செஞ்சதோ அந்த பணத்தை எடுத்துட்டேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்னிச்சர் கடையிலேருந்து வந்த மாதிரி வந்துட்டு சீனை போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனாவை வந்து 2 நாளாகவே என் ரொம்பவே க்ளீன் பண்ணக்கூடாது, நான் தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது, ரூமெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு போகிறாங்க. நானே பண்ணிக்கிறேன், நீ தான் சொல்லிட்டேன்னா 2-3 நாளைக்கு என் ரூமுக்கே வராதுன்னு சொல்லிட்டு அப்படிங்க. அத்தை 1 வாரம் ஆகிப்போச்சு, நீங்கள் தூக்குறேன்னு சொல்கிறீங்க, நீங்களும் தூக்க மாட்டேறீங்க, நீயும் தூக்க விட மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானே தூத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, 1 வாரமாக விஜயா வந்து நீ வந்து மீனா வந்து ரூமில் தூக்கூடாங்க, அந்த ரூமில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பொருள் இருக்கோ அங்கங்கே வச்சுருப்பேன், பாட்டில் தூக்கம் வைக்கான்னு சொல்லிட்டு எதாவது எடுத்து எங்கேயா மாற்றி வைப்பான கிடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை பணத்தை தேடி பார்க்குறாரு. பணத்தை காணலைங்கிறாரு. உடனே முத்து வந்துடுறாரு. இப்போ அங்கே பாருங்கள், பணத்தை காணோன்னா ஒரே வழி மனோஜ் தான், மனோஜ்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என் வீட்டுக்காரங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க. நீ என்னடா பணத்தை எடுத்து அப்படிங்க. நான் ஏன்டா எடுக்கணும், உன் பொண்டாட்டி தான் வீட்டில் இருக்கா. ரோகிணி இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் அந்த ரூம் தூக்க போனது மீனா தான் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிச்சோன்னா அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க. உடனே ஏன் அங்கிள் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எதையுமே தெரியாமல் மீனா எடுத்தான்னு சொல்கிறியம்மா அப்படிங்கிறாங்க. நான் பீரோவில் எடுத்தது பார்த்தேன், அந்த ரூமை தூக்கிறதுக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயாவும் திருதுன்னு முழிக்காங்க. அவள் தூக்கே வரலையே, 1 வாரம் நம்ம தான் தூக்கம், இவ இப்படி வேலை சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் எடுத்தாளா, மீனா தான் எடுத்தாளா அப்படி இப்படின்னு இருக்காங்க. அவனை நம்மளை சொல்கிறாங்க. விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் வா அப்படிங்க, கையெடுத்த மாதிரி வா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வராங்க. ஒரு கொடுப்பு கொடுத்தனும் சீரழிஞ்சி செஞ்சு வந்துடும் பார்த்துக்கோ. 1 வாரமாக அந்த பிள்ளையை அந்த ரூமை தூக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீனே தான் தூத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளை வந்து எடுத்துச்சான், ரோகிணி வந்து பார்த்தாலாம் அப்படின்னா ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. டேய் கலவாணி பேல, உன் பொண்டாட்டி இந்த கலவாணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலா, ஒழுங்கு மரியாதை எங்கள் அப்பா பணம் வந்தாகணும், இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பாவை கூட்டு போய் சேதனமே கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் உள்ளே வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரூம்லேருந்து பணத்தை எடுத்து கொண்டு கொடுக்காங்க. மனோஜ் கொடுக்குறாரு. நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, மீனாவையும் என்னையும் ஏதாவது குறை சொல்லணும் இந்த வீட்டு விட்டு அனுப்பணும், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க. நீ தான் திருந்து இப்படி கெட்டு போயிட்டுன்னு உன் பொண்டாட்டியும் இப்படி மாற்றி வச்சிட்டியா உன் இஷ்டத்துக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்கம்மா. அங்கே பாரு, இந்த வீட்டில் வாழ வந்திருக்க பிள்ளைகள் நீங்கள்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு பார்த்தா ஒருத்தரை போட்டு கொடுத்துக்கிட்டு இது நல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோஹினி, நீங்கள் திருடி வச்சுக்கிட்டு என்ன மேலே திருட்டு போட்டவங்க கட்ட பார்க்கிங்களா, உங்களுக்கு மரியாதை உங்களுக்குன்னு கொடுத்துருங்க, அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, ஓவராக பண்ணிக்காதீங்க சரிங்களா. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததே வந்து நான் சொன்னதுக்கு வந்து நீங்கள் எப்படி என் விஷயத்தை நீங்கள் தலையிடலாம் அப்படி இப்படின்னு சீனை போட்டீங்க. இப்போ நீங்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என் மேலே குச்சம் சுமத்துறீங்க. இதே நான் சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? இப்போ நான் போலீஸுக்கு போட்டுமா உன் மேலே இந்த மாதிரி என் மேலே பொய்யா அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் உள்ளே இருப்பீங்க, காலத்துக்கு கழி தின்னுட்டு இருப்பீங்க, போட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா வாய்க்கு வந்தெல்லாம் தான் பேசுவோம், அவங்க மருமக ஒன்று பேசினால அவள் பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்கள் மருமக பார்லரம்மா சொன்னாங்களே அப்போலாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவள் தெரியாமல் எடுத்துருப்பா அப்படிங்கம்மா. அவங்க ரூமில் இருந்து அப்பா ரூமுக்கு வந்து தெரியாமல் எடுத்து வச்சுட்டு அந்த ரூமில் வந்து மீனா தான் எடுத்தா பீரோலேருந்து நான் பார்த்தேன், அவங்க தான் க்ளீன் பண்ணும்போது எடுத்தாங்க, இதெல்லாம் சொல்ல தெரியாமல் தான் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹினி திருதுன்னு முடிக்காங்க. ஏம்மா பார்லரம்மா அங்கே பாரு, ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க சரியா, கடுப்பின் உச்சத்துக்கே போகிற, நீ ஓவராக பண்ணனா இந்த முத்துக்கு கடுப்பானா என்ன செய்யணும் உனக்கே தெரியும். மனோஜுக்கு யாருமே பூசை கொடுக்கும்போது நீ வாங்கியிருக்க, அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது, மறுபடியும் வாங்கிறாத, பிறகு தெரிச்சு ஓடிடுவ அப்படிங்கிறாங்க. முத்து விட்றா அப்படிங்கிறாங்க. எதப்பா விட சொல்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விட்டுக்கிட்டே தான் இருக்கேன்ப்பா. இவங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இந்த மாதம் 50 ரூபா கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணியிருக்காங்களா பண்ணலான்னு கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கலந்துட்டு இருக்காங்க. என்னம்மா உங்கள் பையன்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டீங்களா, மாதம் 50,000 ரூபா கொடுத்துருவோம் வச்சுருவோன்னு சொல்லி பில்டப்பாக சொன்னாலும் நீங்களும் வாங்கி தந்துடுவேன்னீங்க, இப்போ ஒன்றும் இது பண்ணக்காங்களே அப்படிங்கிறாங்க. நேராக பாட்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாட்டி மாதம் 50,000 ரூபா அம்மா வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அவங்களும் வாங்கி தரது மாதிரி இல்லை, இவனும் தர மாதிரி இல்லை பாட்டி, அடுத்தாப்புல தரலைன்னா ஒன்று சொன்னீங்களே, இந்த கடையை வந்து அப்பா பேரில் எழுதி வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்களா பாட்டி, அதை ரெடி பண்ணிங்க பாட்டி, மனோஜ் வந்து கடையை அப்பா பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. நான் கடை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒரு பக்கமும் சொல்ல மாட்டேன், பணமும் தரமாட்டேன், ஆக எங்களுக்கு வேறு வழி தெரில, நீ பணம் தரல அப்படிங்கும்போது இன்னும் நாங்கள் பார்த்துட்ருக்க முடியாது,
நீ ஒவ்வொரு இதாக திருடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரண்டர் ஆகிட்டு இருப்பீங்க. நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுன்னே. இதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அந்த பணத்துக்கு பங்குதாரர் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இது பொதுவாக அந்த கடையை அப்பா பேரில் எழுதி வச்சுரு அப்படின்னாலும் எழுதி வைக்க முடியாது போக முடியாது அப்படிங்கிறாங்க. பணம் வந்தாகணும். பணம் வரல அப்படின்னா கடை அப்பா பேரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் 50 ரூபா எடுத்துகிட்டு வராங்க. ஓ, பணத்தை வச்சுக்கிட்டே தான் சீன் போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கடா தரணும்னு சொல்லி தான் தரல, எங்கிட்ட பணம் ஒன்றும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறாங்க. அதானே நீ வந்து இப்படி தருவ, அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை கூட தானே உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் ரூமுக்குள்ளே போங்க, முத்து உங்கள் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, உன் புருஷன் தான் அந்த வீட்டில் ஒன்றுனா திருடிட்டு கிடந்தான். இப்போ நீனும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்ட, கூட்டு சேர்ந்து சூப்பராக பண்ணுறீங்க. சாடிக்கேற்ற மூடி இதே வேலையை வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. இதனால தான் அவன் புருஷன் வந்து நான் பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு அலைதானோ, இப்படி பண்ணி பெரிய பணக்காரன் பார்க்கணும். தெரிய வேண்டிய அதிகாரிகள் தெரிஞ்சுன்னா சின்ன பண்ணமாயிடுவான் அப்படிங்கிறாங்க. டேய், நான் வந்து சொன்னாலும் சொல்லணும் பெரிய கோடீஸ்வரன் தான்டா, கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணுக்கிட்டு இருக்கியா? அவங்க கோடீஸ்வரியா? யார், இந்த அம்மாவா, பார்லர் அம்மாவா? டேய் ஆமாடா, சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா. அப்போ பழைய இரும்பு வாங்கி வைக்கிறான். டேய், பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாரா, பாதியிலே வார்த்தை இதாகிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, டேய் மனோஜ், திருந்து சரியா, இல்லைனா வந்து இந்த வீட்டை விட்டே தூர போயிடும். நான் ஏன்டா போனோம், இது வீடு எங்கள் அம்மா விடுறா அப்படிங்கிறாங்க. அம்மா விடா, வீடு எல்லாருக்கும் தான் பங்கு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் என் வீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான், இப்போ நீனும் சொல்ல ஆரம்பிச்சியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதில் என்னங்க தப்பு இருக்குது, என் பிள்ளைக்கு தானங்க இந்த வீடு அப்படிங்கிறாங்க. அப்போ மற்றதெல்லாம் பிள்ளை இல்லையா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் எனக்கு பிள்ளை தான், எனக்கு பிடிச்சமான பிள்ளை மனோஜும் ரோகிணி தான். அவங்க தான் என் சொல்ல கேட்டு மதிக்கிறாங்க. ரவியோ முத்தோ சுருதியோ மீனாவோ நீ யார் மதிக்கா அப்படிங்கிறாங்க. நீ எல்லாரையும் மருமகளாக பார்க்கணும். ஒருத்தவங்களை மட்டும் தலையில் தூக்கி வச்சு ஆடினா மற்றவங்களுக்குலாம் வருத்தம் இருக்காதா? இருக்க தானே செய்யும். அதை நீ என்ன எதுனே பார்க்க மாட்டேன், உன் விருப்பத்துக்கு போல் எல்லாமே செய்யணும்னு நினைப்பேன். அப்போ இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இது என் வீடு, எனக்கு சொந்த வீடு. அந்த வீட்டில் நான் வந்து என் விருப்பமானவங்க இருக்குன்னு சொல்லுவேன், என் விருப்பம் இல்லாதவங்க போக சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீடு பாதி வீடு என் பேரில் தானே இருக்குது. அப்போ என் வீடு என் பங்கு இது உன் பங்கு இதுன்னு அதை பிரிச்சுருவோம். என் பங்கில் எனக்கு பிடிச்சமானவங்க ஆளுக்கு இருந்துக்கிட்டோம், உனக்கு பிடிச்சமான இதில் அவங்க இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு இப்படி பேசினா அப்படி தானே பேச முடியும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், இந்த பிரச்சனையில் சொல்ல முடியுமான்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு போட்டி ஒன்று வைக்காங்கப்பா. அந்த போட்டியில் வந்து யார் சூப்பர் ஜோடி அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, டேய் எனக்கெல்லாம் வர நேரம் இல்லைடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்கு, வருமானம் மீறும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜோடிக்கு விருதும் கொடுத்து 1 லட்ச ரூபா பரிசும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. 1 லட்சமா அப்படின்னு சொல்லி வாயை பழக்கிறாங்க. இங்கே கொசு ஒன்று உள்ளே போயிட்டு வருது வாய்க்குள்ளே. பாருங்கப்பா, 1 லட்சம்னா வாயை பழக்கதை பாருங்கள், பணம்னா போதும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நீங்கள் முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி, என்னென்னு கேட்போம். 1 லட்சங்கிறாங்க, சீட்டை படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. ஆமாம், அப்படி தான் போட்டிருக்கு, அவார்டும் கொடுக்கப்படும், 1 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் 1 லட்ச ரூபாலாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நம்ம கலந்துக்கிடுவோமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைட்ட விஜயா. அண்ணாமலை சொல்கிறாங்க, நம்மளுக்கு கண்டிப்பாக பரிசு தரமாட்டாங்க விஜயா, உனக்கு எனக்கும் பொருத்தமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது, அதுபோக வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் உனக்கு பிடிக்காது. நீ அலவசமாக இது பண்ணுவேன் என்ன. உனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி வச்சாங்கன்னா நீங்கள் 2 பேருமே ஜெயிச்சிருவீங்க. அது வந்து நட்புக்காக வச்சேன்னா வைக்கலாம். ஏன்னா எப்படி தில்லாலங்கடி வேலை பார்க்கணும் வைக்கிறவங்களுக்கு, தில்லாலங்கடி வேலை பார்க்குறவங்க யார் ஜோடியாக ஜெயிப்பாங்க அப்படின்னா நீனும் மனோஜும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மனமுத்து சொல்கிறாப்பா, யார் சூப்பராக திருடி உடனே மாட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சாங்க. மனோஜ் மாட்டிடுவோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் சும்மாடுறா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து நீ கலந்துக்கடா அப்படிங்கிறாரு நம்மளை. அவன் முத்து நீ கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. நீனும் கல்யாணம் நீனும் கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. ரவிகிட்ட சொல்லுதாங்க சுதி, போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவி, நம்மளும் கலந்துப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இப்படி பார்க்குறாரு, ரோஹிணியும் பார்க்குறாங்க. மனோஜ் அவங்களே எவ்வளோ போட்டியில் கலந்துட்டோன்னு சொல்லும்போது, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு வந்து வச்சுக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, முத்து ரவி இங்கே பாரு, 2 பேருமே பரிசு கிடைக்காது, ஆல்ரெடி நான் ஜெயிச்சிட்டேன், அப்ளை பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கே தந்துடுவாங்க. ஆக அந்த 1 லட்சத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், அந்த விருதையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, சரி எல்லாம் அங்கே போய் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாரு ரவி. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இனிமையாவது கரெக்டாக இருடா மனோஜ், சரிப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னுட்டு இருக்க, 50 ரூபாயை நீ வந்து கொடுத்துருந்தேன்னா முத்து இவ்வளோ பேசியிருக்க போகிறது கிடையாது. என் பீரோலேருந்து பணத்தை எடுத்து முத்து எடுத்தான் வச்சான்னு சொல்லி வீட்டம்மா சொல்லுதான். எல்லாத்தையும் ஒழுங்காக இருங்க, இல்லை நல்லா இருக்காது, இந்த வீட்டில் இருக்கே நிம்மதி இல்லாமல் இருக்குது,
நான் கூட்டு குடும்பமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிட்டு நிறைய நாள் நினச்சிருக்கேன். ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்குது பல பிரச்சனைகள் வருதுன்னு இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுக்கு இந்த கூட்டு குடும்பத்தில் அனுசரித்து போக முடியலன்னா அவன் தனியாக இங்கேயே பொங்கிக்காங்கடா, மாடியில் வேணால் நான் 2 கிச்சன் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் அவங்கவுங்க தனியாக சமைச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அதுக்கு நாங்கள் தனியாகவே ஒரு வீடு பார்த்து போயிடுவோம்ப்பா, சமைக்கலாம் முடியாது. போக நீ பார்லர் வச்சுருக்கா, நான் வந்து கடை வச்சுருக்கேன், இந்த சூழ்நிலை வந்து நாங்களாம் வேலை செய்த அளவுக்கு இருந்தால் எப்படிப்பா, நாங்கள் தான் வீட்டுக்கு மாதம் மாதம் செலவு தரமே அப்படிங்கிறாங்க. செலவுக்கு கொடுக்கீங்க, மளிகை பொருள் வாங்க தான், மீனாக வேலை செய்யறதுக்கு சம்பளம் யாரும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் அதை வேணால் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அதை வேணால் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிகிட்ட ரவி சொல்கிறாரு, வாயை மூடு, கொடுப்பியா, சம்பளம் கொடுக்க, சம்பளத்துக்கு அன்னி வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் சம்பளத்துக்காக யார்ட்டையும் வேலை பார்க்கல மாமா, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நல்லா சாப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உரிமையில் வேலை பார்க்குறேன். இவங்க சம்பளம் கொடுத்து நான் வேலை செய்யணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எனக்கு பூ கூட கொஞ்சம் நேரம் விற்றா கூட எனக்கு அந்த வருமானம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்படி தான்ப்பா உண்மை, வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு என் பொண்டாட்டி சம்பளம் வாங்கினாலோ இல்லை நான் வாங்குறேன்னா அது சரியாகவே வராது. அப்படி வேணால் ஒன்று செய்வோம்பா, இந்த 3 பேரில் மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு நாள் சமைக்கட்டும், 3 ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உடனே சொல்கிறாரு, டேய் எங்களால் முடியாதான் முதலே சொல்லிட்டோம்டா அப்படிங்கிறாங்க. அப்போ மீனா மட்டும் சமைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்க விடுங்க, அவங்கெல்லாம் பெரிய பெரிய வேலை பார்க்குறாங்க, நான் சாதாரணமாக பூக்கட்டி தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, திடீர்னு உனக்கு பெரிய ஆஃபர் வருது, அன்றைக்கி 50 மாலை கட்டி கொண்டு கொடுத்தேன், திடீர்னு உனக்கு 10 மாலை கட்டணுங்காங்க, அப்படி இப்படின்னு ஆஃபர் வரையில் நீயும் விளவி போவ, எனக்கும் 2 வண்டி ஆயிடுச்சு. நான் ஓனர் முறையில் அவன் எவ்வளோ வாடகைன்னு எனக்கு அடிப்பான், ஃபோன் அடிப்பான், அது போக நான் வந்துட்டு அவனுக்கு பேச வேண்டியிருக்கும், எனக்கும் அப்புறம் தான் நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கும், இப்படிலாம் இருக்குது. அதனால் மாற்றி மாற்றி சமைச்சா நல்லது தான். நீ ஏன் வந்து உன் தலையில் எல்லா சுமையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க, கொஞ்சம் இறக்கி வை, நீனும் சராசரி மனுஷி தானே அப்படிங்கிறாங்க. என்னால் எவ்வளோ சமைக்க முடியுமோ அவ்வளோ சமைக்கிறேன், அது போக அந்த குடும்பத்துக்காக தானே செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ குடும்பத்துக்காக தான் சமைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒன்று மதிக்காங்களா மீனா? ஒருத்தர் மதிக்கிறது கிடையாது. காரணம் நீ பூக்காரி, கஷ்டப்பட்டவா, அவங்க பெரிய பணக்காரங்களை கட்டியிருக்காங்க, அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் சொல்லலையாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்லலை, மனோஜையும் ரோஹிணியும் சொல்கிறேன், ஓம் பொண்டாட்டி பலகுரல் வந்து பணக்கார பிள்ளையாக இருந்தால் கூட ரொம்ப பண்பாக இருக்கா, மீனாவை என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட்டதும் இல்லை, பேசுனதும் இல்லை. அப்படி மீனாவை பேசினா கூட அவள் வந்து குரல் கொடுக்குறா, அவள் தங்கமான பிள்ளை, அவ்வளோதான், நான் எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் ஆரம்பத்தில் வேணால் அந்த பிள்ளை வந்து பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்கேன், திமுரு பிடிச்ச பிள்ளையாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அந்த பிள்ளை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா, உங்களாம் பொண்டாட்டி சப்போர்ட் பண்ணால் எல்லாம் நல்ல பிள்ளை, சப்போர்ட் பண்ணலாம் கெட்ட பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ரைட், ஒரே வேலை இல்லையா ஒருத்தருக்கும், அவங்க வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு கூட சொல்கிறாங்க, முத்து நீ அந்த போட்டியில் கலந்துக்கிடாமல் இருக்காத, கண்டிப்பாக கலந்துக்கோ அப்படிங்க. கண்டிப்பாப்பா, அதில் பணம் என்னத்தையும் கிடச்சின்னா மாடியில் வீட்டுக்கிட்டதுக்கு ஆகுங்களப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அண்ணாமலை மனசுன்னு நினைக்கிறாங்க, முத்து மீனா ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் பரிசு எடுப்பாங்க. 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறாங்க. அந்த பிள்ளை உழைச்சி இவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறதும், இவன் உழைச்சி அவளுக்கு பைக் வாங்கி கொடுக்குறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அன்பை பரிமாறிக்கிறாங்க. அதுபோக தான் பொண்டாட்டியோட தங்கச்சி பாஸ் பண்ணதில் அவ்வளோ சந்தோஷப்படுறான். மச்சினை வந்து சம்மந்தமாக ஒருத்தர் வேலைக்கு போனோன்னு அவ்வளோ வருத்தப்படுறான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க கலந்துக்கிடணும், இவங்க கலந்துக்கிடாட்டில் நம்ம அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரவியும் அப்ளை பண்ணிருக்காரு, மனோஜும் அப்ளை பண்ணிருக்காங்க. முத்து மீனா மட்டும் இந்த ஜோடி நம்பர் 1க்கு அப்ளை பண்ணவே இல்லை. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை, இப்படியா இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை அண்ணாமலையே அப்ளை பண்ணிடுறாரு. அப்ளை பண்ணிட்டு முத்துட்டு சொல்கிறாரு, முத்து நாளைக்கு அந்த போட்டி நீனும் மீனாவும் போகணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நான் அப்ளை பண்ணலையப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, நாங்கள் என்ன காதல் கல்யாணமாக பண்ணோம், நீங்கள் கண்ணியை வச்சிங்க, நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறாங்க. அம்மாங்க பாரு, காதல் கல்யாணம் பண்ணவங்களோட நீங்கள் ரொம்ப சிறப்பாக அன்யோன்யமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் வச்சு பெறுவீங்க, 1 லட்ச ரூபா பரிசு உங்களுக்கு தான், விருது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையிலே இது நடக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களே வந்து 2 பேருக்கும் பிடிக்காமல் பண்ணி வச்ச கல்யாணம், இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமா, இவனுக்கு அவளை பற்றி கேட்டால் தெரியாது, அவளுக்கு இவனை பற்றி கேட்டால் ஒன்றும் தெரியாது, 2வது இவனுக்கு எந்த கோட்டரை வாங்கி குடிச்சு எப்படி குடித்தா போதையாருன்னு இவன் சொல்லுவான், அவள் கிட்ட கேட்டால் எத்தனை முழம் பூ, எவ்வளோ இடை பூவில் எத்தனை முழம் கட்டலாம்னு கேட்டால் அவள் சொல்லுவான், வேறு என்னங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, அவங்களுக்காவது அதாவது தெரியுது, உனக்கு அது கூட தெரியாது, நான் இவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, நீ சொன்னால பூர்வகிட்டத்தனமா நம்ம 2 பேருமே போட்டியில் கலந்துக்கணும்னு சொன்னேன், என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், இல்லை உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியும், என்ன திமுரு பேச்சு பேசிக்கிட்டு ஒரு வீட்டில் சமமாக இருக்குன்னா அங்கே பிரிவினை ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன், இது மட்டும் தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்றைக்கு இந்த முத்துக்கு மீனாக தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா, கெட்டின பொண்டாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கெட்டின பொண்டாட்டி உனக்கு நினப்பு இருந்தால் சரி தான், கெட்டின பொண்டாட்டி மாதிரி இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் வந்து உன் போல் பார்க்காம
ஒரு பிள்ளை ஏற்றமும் இறக்கமாகவும் பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி தான் அவன் புருஷனுக்கு பிடிக்கும், நான் எப்படி தான் அவனை பொண்டாட்டி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ உண்மையிலே கல்யாணம் முடிக்கும் ரொம்ப யோசிச்சிருக்கணும்பா, நல்ல பொண்ணாக பார்த்து நீ கட்டியிருக்கலாம்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அன்னைக்கு நிலைமையில் யோசிக்காமல் சரி சொந்தக்கார பிள்ளை, அதுபோக கஷ்டப்பட்ட பிள்ளை, நம்ம வந்து கஷ்டப்பட விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க வாக்கை காப்பாற்றணுமேன்னு சொல்லி கட்டினேன். கடைசியில் இப்போ தான் தெரியுது ரொம்ப சீரழிதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன கட்டினாலும் நீங்கள் சீரழிதீங்களோ அப்படிங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டே முத்து, உங்கள் அப்பா என் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாரு, நீ பேசுனதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், முத்து பேசுனாலும் இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா இவங்கள கடுமையான மரியாதை இருக்கும், இல்லைன்னா நான் இந்த ஜோடி நம்பர் 1 போட்டியில் கலந்துக்கிட்டு இவனாலும் இவளும் பரிசு வாங்கியிருப்பான். சும்மா கிளம்ப வேலையை பாரு. டே முத்து, நாளைக்கு நீங்கள் கிளம்பு வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே தயாராகிறாங்க மனோஜும் ரோகிணியும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரவியும் மனோஜும் அவங்க ரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் ஒன்றுமே கேட்டு தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி இவங்களுக்கு தெரியும். தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து சொன்னால் இவங்க இப்போ நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணாமலை கேட்குறாங்க மனோஜ்ட்ட, என்னத்தை பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இதில் பூரா ரோகிணிக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்க. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. உடனே ரவிக்கு பிடிச்சதெல்லாம் செல்ஃபோனில் அனுப்புகிறாங்க. ஸ்ருதிக்கு பிடிச்சதெல்லாம் செல்ஃபோனில் அனுப்புகிறாங்க. முத்து மீனாவும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. உடனே இதை பார்க்குறாரு அண்ணாமலை. டேய், நீங்கள் 2 பேருமே உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஓரளவு மீனாவுக்கு என்ன பிடிக்குன்னு ஓரளவு தெரியும், அவளுக்கு என்ன பற்றி தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி, போட்டிக்கு எப்படி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் 3 கார் இருக்குது. என் காரில் ரவி ஃபேமிலியும் நாங்களும் போகிறோம்பா, அவங்க காரில் அவங்க வராங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த போட்டி எப்படி தான் நடக்குது, நானும் பார்க்க வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, என் காரில் வாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். இல்லைப்பா, என் காரில் வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கார் தானே ஃப்ரீயாக இருக்குது, மனோஜ் காரில் வரேன் அப்படிங்கிறாங்க. எப்பா, நீங்கள் என் காரில் தானே வரீங்க, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்க நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நம்ம 2 பேருமே மனோஜ் காரில் ஏறிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா முத்து, ரவி 2 பேருமே என் காரில் தான் வராங்க, அப்போ வெற்றி எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அங்கே போய் பார்ப்போம், கமிட்டி சொல்கிறது தானே முடிவு அப்படிங்கிறாரு ரவி. இங்கே முத்துன்னு நினைக்கிறாரு. சரி, குடும்பத்தோட டூர் போன மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் தோல்வி வெற்றியும் வீரன் கிழக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. நேராக அங்கே போயிடுறாங்க. அங்கே போன பிறகும் துண்டு சீட்டு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ போட்டியாளர்கள் எல்லாம் வரீங்க வாங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் அடிப்படையில் கூப்பிட்றாங்க. அப்போ முத்து, மனோஜ், ரவி, ஸ்ருதி எல்லாருமே தயார் நிலையில் இருக்காங்க. முத்து மீனாவும் அப்படி நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த போட்டி நடத்தக்கூடிய கமிட்டி தலைவர் வந்து பார்க்குறாரு. முத்து மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுருக்காரு காதார. இந்த மாதிரி முத்து மீனாவும் சொல்கிறாங்க, எங்கள் குடும்பத்தில் மாமா கலந்துக்கிட சொல்கிறாங்க, கலந்துக்கிறோம். புருஷனும் முன்னாடிக்கு உள்ளதை வந்து கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரியலை. என்னால் முடிஞ்சது என் புருஷனுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் எனக்கு ஓரளவு தெரியும். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியலை. அதுபோக நம்ம மாமா தான் அவங்க அப்பா தான் வந்து நம்மளை கல்யாணம் முடிச்சு வச்சார். கல்யாணம் பிடிக்கும்போது நம்ம 2 பேருக்குமே பிடிச்சிக்கல. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் இன்றைக்கி 2 பேருமே நம்ம வாழ்க்கை சிறப்பாக வாழ்கிறோம். இதுவே பெரிய விஷயம் தாங்க. இந்த இடத்துல ஜோடியாக ஒன்றா கலந்துக்கிட்டதே நான் பெருமையாக தான் நினைக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. நானும் தான் மீனா, ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. பரிசு கிடைக்கி பரிசு கிடைச்சா நம்ம அந்த மாடியில் ரூம் கட்டுறதுக்கு அந்த பணம் கொஞ்சம் ஆகும். ஏன்னா இல்லை அந்த பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கி அதில் வருமானம் வந்துச்சுன்னா நம்ம மாடியில் ரூம் கட்ட போகிறோம் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தா அந்த போட்டி நடத்துகிற ஒரு வீட்டு வந்து ஒரு ரூம் கட்டுறதுக்கு பணம் கிடைக்குமேன்னு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பார்க்குறாங்க. அது போக வந்துட்டு சரி ரைட்டு, அப்போ நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்காரு. இல்லைனா ஒரு கார் வாங்கணுங்கிறாங்களா. 2 மனையான சிந்தனை தான் அந்த போட்டிக்கு வந்திருப்பாங்க போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்மளுக்கு பரிசு கிடச்சிச்சின்னு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல ஒரு சின்ன ஒரு கார் வாங்குவோம் லோனில் வாங்கிட்டு அதில் வருமானத்தை வச்சு வீடை கட்டிடுவோம் மாடியில் அப்படிங்கிறாங்க. உடனே நினைக்காரு, சரி இவங்க ஜெயிக்கலை, எல்லாருடைய கனவு வீடாகவும் இருக்குது, ஒரு காராகவும் இருக்குது, இந்த 2யுமே நம்ம பரிசு கொடுக்குறவங்க அறிவிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டியில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ சொல்ல வேண்டாம், யார் வெற்றி பெறுறாங்களோ அந்த மேடையில் வச்சு சொல்லிடுங்க, இந்த மாதிரி ஒரு வீடும் காரும் வந்து கொடுக்கப்படும் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சார் அப்போ வீடுனா எங்கே அப்படிங்கிறாங்க. சென்னை சிட்டியில் வந்து மெயின் இடத்துல வந்து ஒரு 3 சொந்த வீடு நான் புதுசாக கட்டியிருக்கேன், அதில் ஒரு வீடை கொடுத்துடலாம், ஒரு பங்களாவை கொடுத்துடலாம், அது போக ஒரு BMW கார் ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. PMWவா அப்படிங்கிற அம்மா ஒரு காரும் கொடுத்துடலாம், சரியா, அது போக ₹1,00,000 பரிசும் கொடுத்துடலாம், விருதும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே போட்டி கடுமையாக நடக்குது. பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. மனோஜ் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நம்மளுக்கு கிடைக்குமா ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நான் எழுதி தந்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. எல்லாமே நினைவு இருக்குது அப்படின்னு வரிசையாக மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கார். ரோகிணியும் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே ஸ்ருதி ரவியும் கண்ணை காமிக்கிறாங்க, ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து மீனாவும் சிரிச்சிட்டே இருக்காங்க. அண்ணாமலையும் விஜயாவும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட விஜயா சொல்கிறாங்க, பாருங்கள் கண்டிப்பாக போட்டியில் மனோஜும்
ரோகிணி தான் ஜெயிப்பாங்க, அவங்க 2 பேருக்கு என்னென்னலாம் பிடிச்சிருன்னு சொல்லி சீட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதுபோக வந்து கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க, மனப்பாடம் கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கேட்குறாங்க, வாழ்க்கைங்கிறது மனப்பாடமா, இல்லை உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியும்னு சொல்லிக் கொடுக்குறதா, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது, அதை வச்சு தான் அவங்க ஜோடி எடுப்பாங்க. வேணாலும் பாரு முத்து மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இவன் ஒரு கை நாட்டு, அவள் பரம கை நாட்டு, 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்ததே மிகப்பெரிய விஷயம். அதுவும் இந்த ரவி பையன் சொல்லலைன்னா இவங்க 2 பேரும் வந்திருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் அப்ளை பண்ணலைன்னா அவங்க வந்திருக்க போகிறதே கிடையாது. சத்தம் கண்டாமல் அவள் சமைச்சிட்டு கிடந்திருப்பான், இவன் எங்கேயாவது ஆட்டோ ஸ்டாண்டில் உழம்பிட்டு கிடந்திருப்பான், இல்லைன்னா ஒரு ஒயின் ஷாப் வாசலில் நின்றுருப்பான். நீங்கள் வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. வார விஜயா, உனக்கு வேணால் பசங்க வந்து 3 பேரும் தனித்தனியாக நீ நினச்சி பார்க்கலாம், பிரித்து பார்க்கலாம். நான் அப்படி கிடையாது. என் பையங்க 3 பேரும் ஒன்று அப்படிங்கிற நினப்பில் தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பையங்க வந்து 3 பேரும் ஒரு போட்டியில் கலந்துக்கிடணும், வைக்கணும், அதை நான் பார்க்கணுன்னு 10 தாப்பணும் ஆசைப்பட்டேன். அதனால் அவனை 2 பேரும் அப்ளை பண்ணிட்டானோ, இவன் நான் முத்துக்கு அப்ளை பண்ணேன். வேணாலும் பாரு, அவங்க ஜெயிக்கத்தான் போகிறாங்க, நம்ம வெற்றிக்கனியோட வீட்டுக்கு போக தான் போகிறோம், நம்ம பிள்ளைகள் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதாங்க நம்ம பிள்ளை தான் ஜெயிக்க போகுது, அது ரோஹிணி மனோஜ் தான் ஜெயிக்க போகிறாங்க. அந்த முத்தோ மீனாவோ ரவியோ சுற்றியோ ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சுருதி ரவி வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏட்டிக்கு கூட்டிவா. ஆனால் மனோஜும் ரோஹிணி அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ இணைப்பாக இருக்காங்க, ஜெயிச்சே தீருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரவியும் சுருதியும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சுருதி ரவி ஜெயித்தாலோ மனோஜ் ரோஹிணி ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து மீனா அவங்க ஜெயிக்காங்க போகிறாங்க. ஏங்க அவங்களெலாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்க. அங்கே பாருங்கள், முத்து மீனா என்ன ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, இருக்கிறதுலே கேவலமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், மனோஜ் ராஜா மாதிரி கோட் சூட் போட்டிருக்கான், அவன் முன்னாடியே பாருங்கள் ராணி மாதிரி இருக்கா. அங்கே ரவியும் அப்படி தான், சுருதியும் அப்படி தான். கெட்டாலும் மென்மக்கள்மாங்க, அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை போட்டிகள் ஒவ்வொரு சுழற்சியாக நடக்குது. மொதல் ஷிஃப்ட்டில் வந்து நடக்குது, அதில் முத்து மீனா ஜெயிச்சிடுறாங்க. இங்கே ரவியும் சுருதியுமே ஜெயிச்சிடுறாங்க. மனோஜ் சுருதி ஜெயிச்சிடுறாங்க, மனோஜ் ரோஹிணியும் ஜெயிச்சிடுறாங்க. இப்படியா இருக்குது. இதை பார்த்தோன்னா ரோஹிணி நினைக்காங்க, ஒரு வேளை முத்து மீனாவும் ஜெயிச்சிருவாங்களோ அப்படி இப்படின்னு நினச்சிருக்காங்க. இல்லை, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பார்வதி ஃபோன் அடிக்கிறாங்க, பாரு எங்கே இருக்க விஜய் அப்படிங்க. அந்த மாதிரி யார் நம்பர் 1 ஜோடி புருஷ முன்னாட்டில் யார் ரொம்ப அணைப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டி நடத்துகிறாங்களா, அந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படிங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை, என் சம்மந்தி ஒரு பிள்ளை இங்கே கலந்துக்கிட்டு தான், அவள் தான் நீ கூப்பிட்டு வந்தா அப்படிங்கிறாங்க. சரி நான் எத்தனை நம்பர் சேரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவை தேடி வந்து உட்காடுறாங்க. என்ன பார்வதி, இங்கேயும் ஃப்ரெண்டு தேடி வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இந்த போட்டியை பார்க்க நான் வந்திருந்தேன், விஜயா எங்கே இருக்கேன்னு ஃபோன் அடித்தேன், விஜயா இங்கே தான் இருக்கேன்னா தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை பார்வதிக்கிட்ட. இப்படி போயிட்டே இருக்கும்போது மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் போட்டியாளர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஃபைனல் போயிடுறாங்க. பயங்கரமாக 2 பேரை பற்றி பயங்கரமாக புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்தா கமிட்டியாளருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு புருஷ முண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளோ அன்பாக புரிஞ்சுக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி அளவுக்கு அவங்க வியப்பாக இருக்குது. உடனே போட்டியாளர் சொல்கிறாங்க, நான் கேட்ட கேள்வி எல்லாமே நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, கூடுதலாக ஒரு 4 கொஸ்டின் வைக்கிறோம், இதில் நீங்கள் ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கும் வர அழிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா போட்டியாளருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே மேடையில் சொல்கிறாரு, இதில் ஜெயித்தவங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா பரிசும் விருதும் கொடுக்கறதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த முத்து மீனாவும் ஒரு இடத்துல பேசிட்டு நின்றாங்க. அப்போ நான் தற்செயலாக கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. அவங்க பேசும்போது தான் புரிஞ்சு, குடியிருக்க ஒரு இடமும் வீடும் தனக்கு பயன்படுத்த ஒரு காரம் இவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி அவங்க பேச நான் பார்த்தேன். அவங்க வீட்டில் இருக்காங்களாம், இருக்க வீட்டில் அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லை. அந்த ரூம்பை எப்படியாவது மாடியில் கட்டணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கட்டணும். இந்த போட்டியில் 1 லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா அதை வச்சு ஒரு டியூவில் ஒரு கார் வாங்கணும். அதை வச்சு அதில் வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும், மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்பேற்பட்டவங்க மாதிரி தானே நிறைய பேருடைய கனவு இருக்கும். எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிறது வந்து ஒரு கனவு, ஒரு காருங்கிறது ஒரு கனவு. ஏன்னா அவங்கள சமூகத்தில் மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அப்புறம் வந்துட்டு அவங்க கையில் கொஞ்சம் செலவுக்கு காசு, இது தானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பரிசாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நேரத்தில் நினச்சேன். எனக்கு ஒரு 3 வீடு நான் சொந்தமாக இப்போதைக்கு புது வீடாக பங்களா 3 பங்களா கட்டியிருக்கேன். அந்த ஒரு பங்களாவை பரிசாக கொடுக்குறோம். அது போக 1 லட்ச ரூபா பணமும் கொடுக்குறோம், அவார்டும் கொடுக்குறோம், சரியா, காரும் கொடுக்குறோம். கண்டிப்பாக வந்து இவங்க மேன்மேலும் வளரணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை முதல் பரிசு பெற்ற முத்து மீனாவும் மேடையில் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் எனக்கு மைக்கு பிடிச்செல்லாம் பேசி பழக்கம் இல்லை, என் புருஷனும் நானும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் கணவன் மனைவியாக அமைஞ்சோம். எங்களை இணைச்சி வச்சது எங்களுடைய மாமா, என் வீட்டுக்காரோட அப்பா, அவங்க தான் எங்களை கட்டி வச்சாங்க. எனக்கு கல்யாணம் வேற ஒருத்தவங்களோட நிச்சயம் பண்ணியிருந்துச்சு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து கல்யாணத்தில்
ஏதோ வகையில் பிடிக்கலன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே வீட்டில் பையனுக்கு நான் கட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை கட்டி வச்சாங்க. நானும் வேறு சூழ்நிலை இதான் சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தேன். அவரும் அப்படி தான். ஆனால் 2 பேருக்குமே ஆரம்பத்தில் சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்காக பிறந்தவர் இவர் தான், அவருக்காக பிறந்த நான் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம். ஆனால் நாங்களாக பார்த்துருந்து விரும்பி இருந்தாலும் கூட சரி தான், இல்லை விருப்பமாக கல்யாணம் முடிச்சிருந்தா கூட தான் இப்படி ஒரு ஜோடி கிடச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. என் மேலே அந்தளவுக்கு பாசமாக இருப்பார். எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அது மேலே பல மடங்கு பாசமாக இருப்பார். அவருக்கு யார் என்ன தீமை செஞ்சாலும் அவர் செய்கிறது நன்மையாக மட்டும்தான் இருக்கும். அப்பேற்பட்ட கணவரை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு எது பிடிக்கணும்னு பார்த்து தான் செய்வேன். அவரும் எனக்கு பல மடங்கு அப்படி தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டி என்னை பற்றி ஓரளவு சொன்னான். உண்மையிலே தாயின்னா எப்படி இருப்பா அப்படிங்கிறத என் பொண்டாட்டிகிட்ட தான் நான் உணர்ந்தேன். எனக்கு தாய் பாசமே நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சின்ன வயசுலேயே பிறக்கும் போதே எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல என்னமோ தெரில, நான் கருப்பாக இருக்கிறதுனால என்ன எங்கள் பாட்டிகிட்ட கொண்டு வளர விட்டாங்க. நான் கிராமத்தில் தான் ஃபுல்லாக வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அவங்க அம்மா என்னை அதிகம் பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என் மேலே அதிக பாசமாக இருப்பாங்க, எனக்கு தெரியும். குறிப்பிட்ட வயசான பிறகு எங்கள் அம்மாவோட அப்பாவோட தான் இருப்பேன்னு சொல்லி வந்துட்டேன். ஆனால் இப்போ கூட எனக்கு பாசம் கிடைக்கல. ஆனாலும் என் பொண்டாட்டி எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து, ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக இருந்து என்னை பார்த்துக்கிட்டா. அதனால் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்யணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருப்பேன். ஆனால் இப்படி போட்டி வைப்பாங்களா எனக்கு தெரியாது. இந்தளவுக்கு எனக்கும் பழக்கம் இல்லை. நானும் மைக்கு பிடிச்சி பேசுனதுங்க ஐயா, பெரிய அளவில் படித்ததும் இல்லை. ஆனால் நீங்கள் பரிசு 1,00,000 ரூபா பரிசு கொடுக்குறீங்க, அவார்டு கொடுக்குறீங்க, காரு கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு என்னமோ வாழ்க்கையில் மிகுந்த உயர்ந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் உத்வேகம் கொடுத்தது எங்கள் அப்பா தான் ஐயா. எங்கள் அப்பா கையில் இந்த விருது வாங்கணும், இந்த பரிசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயா, அது நடக்கும் ஐயா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். உங்களை பெற்ற தகப்பனை பெருமைப்படுத்த நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்கள் அப்பா பேர் அண்ணாமலை, எங்கள் அப்பா அந்த வரிசையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சார் நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வராங்க. வரும்போது எல்லாருமே கை தட்டுறாங்க. பார்த்தியா விஜயா, ஊர் உலகத்துக்கு முன்னாடி உன்னை மகிழ்விக்கிறதும் என்ன மகிழ்விக்கிறதும் உன் பையன் முத்தும் உன் மருமக மீனாவும் தான். பாரு இவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பாரு, இதெல்லாம் யார்? உன் பையனுக்காக தான் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அண்ணாமலை கையில் 1,00,000 ரூபா பணமும், ஒரு காருக்குள்ளே சாவியும், ஒரு வீட்டுக்குள்ளே சாவியும் வாங்குறாங்க. அதனால் கமிட்டியாளர் விருதை கொடுக்குறாங்க அண்ணாமலைட்ட. அண்ணாமலை விருது கொடுக்குறாருப்பா, உன் கையில் விருது வாங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை எல்லா டிவி சேனல்லையுமே எல்லா பேப்பர்லேயுமே இது ஒளிபரப்பாகுது. இதை பார்த்தோன்னே பார்வதி ரொம்பவே அழுதாங்க. விஜயா ஒவ்வொரு நாளையும் முத்து என் பிள்ளை இல்லை, அப்படி பிள்ளை இல்லை, இவன் ஒரு பிள்ளையா, இவன் ஒரு கை நாட்டு, இவெல்லாம் ஒரு மருமகளா, பூக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா. ஆனால் பாரு அவங்க விருது வாங்குறாங்க, அந்த மேடையில் இவளை கௌரவப்படுத்துகிறாங்க. இப்போ மாதிரி இவள் புரிஞ்சுக்குவாளா அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க, சுருதியை பார்த்து முறைக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கும் இந்த பரிசு வாங்க தெரியல, வாய் பேசுறீங்க வாய். இந்த மனோஜ் இவ்வளோ படிச்சிருந்து என்ன செய்ய? அவளுக்கு தெரிஞ்சது போகிறான், பேப்பர் எழுதி வச்சுருக்கான், நம்ம எல்லாம் மறந்துட்டானா, அப்போ கூட்ட பேலாக தான் இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர பருப்பில் இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சரியான கடுப்பு. முத்துக்கு பெரிய ஒரு பங்களா, இது ஒரு பெரிய BMW காரு, 1,00,000 ரூபா பணம், விருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்பா இந்த மாதிரி பரிசு கிடைக்கும் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து, இந்த பரிசு உனக்கு தான் கிடைக்குன்னு என் மனசில் தோணுச்சு. கணவன் மனைவின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி கூட பார்த்ததில்ல. கண் கூட நான் பார்க்குறவங்க 2 பேர்த்தையும் எப்படி விட்டு கொடுத்து போகிறீங்க, ஒருத்தருக்கு மனஸ்தான் வந்தாலும் எப்படி சமரசம் ஆகிக்கிறீங்க, எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன். அதனால தான் உங்கள்கிட்டே கேட்காம இந்த போட்டிக்கு நான் அப்ளை பண்ணேன். ரவி இந்த போட்டி நடக்குன்னு சொன்னான். ஆனால் அவங்க 2 பேரும் அப்ளை பண்ணும்போது நான் அவங்கள அப்ளை பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால் நீங்களும் ஒரு போட்டியாளராக வருவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால் பண்ண சொல்லலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன். அப்படி ஏங்க அவங்க ஏன் அப்படி நினைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, வாழ்க்கை ஒரு போட்டி. அந்த போட்டியில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, சரியா? நீ உன் வீடு இப்போ பாரு அவங்களுக்கு நீ சொந்த வீடு இருக்குது. இதான் முத்து, நம்ம ஒரு கணக்கு எழுதுனோம்னா கடவுள் ஒரு கணக்கு எழுதுவார். நீங்கள் மாடியில் ஒரு 2 ரூம் கட்டிடலாமா, ஒரு ரூம் கட்டிடலாமான்னு கணக்கு போட்டு உண்டியல் சேர்த்திங்க பணம். விஜயா கூட நீங்கள் உண்டியல் பிரித்து இப்படி தெருவா பிச்சை எடுத்துட்டு தான் அலையணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணால். பாரு கடவுளை பாரு, ஒரு போட்டியை வச்சு உங்கள் கை செலவுக்கு 1,00,000 ரூபாய் தந்து ஒரு விலை மதிப்புள்ள ஒரு காரை, அதுவும் ஒரு பெரிய ஒரு லாரியில் அவன் வீட்டுக்கே அனுப்பு, வீட்டு சாவியை தர, அந்த வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க ஒரு பஸ்ஸை அவங்களுக்கு அனுப்பி குடும்பத்தோடு அந்த வீடை பார்க்க இவ்வளோ வசதியும் அவங்க ஏற்படுத்தி தராங்க. எல்லாமே கடவுளோட கிருபை தான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே ரொம்ப அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். விஜயாவுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்குது.
நான் தான் சொந்த வீட்டுக்காருன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த பூக்காரிக்கும் இந்த முத்துக்கும் சொந்த வீடு பெரிய பங்களா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. ரோஹிணிட்டு வராங்க. ரோஹிணி இந்த பரிசை இந்த வீடை கிடைக்காம எதுவும் பண்ண முடியாதோ அப்படிங்கிறாங்க. எப்படி ஆண்டி முடியும்? அதான் முத்து மீனா பேரில் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா வீடு கொடுக்கன்னு தானே சொன்னாங்க, அப்படியே கொடுத்துருவாங்களா இல்லை அப்படியே ஏமாற்றிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க பெரிய போட்டியாளர், அவங்க பெரிய பணக்காரர் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடியுது. உடனே ரிஜிஸ்டர் வீட்டுக்கே வந்துடுறாரு. இன்னும் முத்து மீனா அங்கே அப்படிங்கிறாங்க. ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்தே பத்திரம் பதிஞ்சிடுறாங்க. பதிஞ்சிட்டு அந்த வீடை உங்களுக்கு நான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த கமிட்டி நடத்தினவங்க 2 பேர் வராங்க. சார் அந்த அந்த வீட்டை காமிக்கணும், ஃபேமிலியோடு வரீங்களா, பஸ் வழி நிற்கு அப்படிங்கிறாங்க. அப்பா எல்லாருமே வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே புறப்படுறாங்க. மனோஜ் ரொம்ப சீன் போட்டுறேன், எனக்கு கடைக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இருந்து ஒருத்தன் பரிசு வாங்கியிருக்கான். அதுபோக அது கோடிக்கணக்கான மதிப்புள்ள இடத்துல ஒரு பங்களாவை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த பங்களா நான் விசாரித்து பார்க்கையில் அந்த இடத்துல 6 கோடி ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. அந்த பங்களா அவன் ஜெயிச்சிருக்கான். அதை நம்ம எல்லோரும் பார்க்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பஸ்ஸில் போய் பார்க்குறாங்க. பங்களா ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இதை பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சிரிப்பு. இந்த வீட்டோட ஓனரு மீனா நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு வயிறு எரியுது. ஆகா, நம்ம வீடு சொந்த வீடு, நம்ம பெரிய வீட்டில் இருக்கோம் அப்படி இப்படின்னு பந்தா பண்ணிக்கிட்டு இருந்தோம். பூக்காரிக்கு இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த வீடெல்லாம் வச்சு என்னங்க செய்ய போகிறாங்க, பேசாமல் இந்த வீடை விற்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, நல்ல நிகழ்ச்சி நல்ல நிகழ்வு நடந்துகிட்ருக்கும்போது நீ ஏட்டி பேசணும், அப்புறம் செவிடு பிஞ்சிரும். ஏன்னா நடேர்னு என் பையன் ஜெயிச்சிருக்கான், இந்த வீடு அவங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தும் மீனாவும் சொல்கிறாங்க, மாமா இந்த வீடு பேசாமல் அத்தை பேர்லேயே நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. அத்தை பேரில் மாற்றி கொடுக்க போகிறீங்களா? இங்கே பாரு மீனா, முத்துங்க பாருங்கள், நான் இப்படி சொல்லுதான் நினைக்க வேண்டாம். யாருக்கு வீடு அவங்க பேரில் இருக்கோ அது அவங்க மரியாதை. எப்படி விஜய் வீடு என் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி மீனாவும் ஒரு மரியாதையை சொல்லணும்னா கண்டிப்பாக மீனா பேரில் இந்த வீடு இருந்தால் தான் சரி அப்படிங்கிறாங்க. வீடை பார்க்குறாங்க. வீடு செமையாக இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு ரூம் இருக்குது. அதுபோக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு அந்த வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது. உடனே முத்து சொல்கிறார், எப்பா நான் ஒன்று சொல்லட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே இதிலேயே கூட்டு குடும்பமாக இருந்துருவோமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த மனப்பான்மை யாரும் வராது முத்து. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரூம் இருக்குது. பேர பசங்க நாளைக்கு பிறந்தால் கூட விளையாட வைக்க நீச்சல் குளத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வீட்டில் இருக்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்கப்பா இந்த வீட்டிலே இருந்து ரொம்ப அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ரோகிணி இந்த வீட்டில் தான் அவனுக்கு மரியாதையே இருக்காது மனோஜ், பேசாமல் நம்ம ஆண்டி வீட்டிலே இருந்துருவோம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சி போகுது. இங்கேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இங்கேயே இருந்துருவாங்க, அந்த வீடை வேணால் நம்ம வாடகை கூட்டுவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா உண்மையாக தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயா மனசுக்குள்ள ஒரு கணக்கு வைக்கிறாங்க. எப்படியும் அது வாடகை விட்டால் 25,000 தருவாங்க நம்ம வீட்டை. மாதம் 25,000 அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரோகிணி வேறு 5,000 தரான். அப்போ 30,000 ஆச்சு. மாதம் செலவு பண்ணால் எங்கேயோ நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலை இவர் பென்ஷனர் வருதில்ல அப்படின்னு அதையும் சிந்திச்சுக்கிறாங்க. இன்னும் என்ன கணக்கு போட்டுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம யார்ட்டையாவது ஒரு ப்ரோக்கர்கிட்ட சொல்லி அந்த வீடை வாடகை விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நல்ல நாள் பார்த்து வரலாம், நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இப்போ எல்லாருக்குமே பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன 1,00,000 ரூபா செலவு பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. மனோஜ் 1,00,000 ரூபா நான் செலவு பண்ண போகிறதில்ல, அந்த 1,00,000 ரூபாய் இன்னொரு காருக்கு வாங்குறதுக்கு பணம் கட்டிட்டேன். இது நான் உழைச்ச காசு. அந்த BMW காருமே நான் ஒரு ஆஃபீஸருக்கு ஆஃபீஸர் டியூட்டிக்கு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் பயங்கரமாக சிந்திப்பான் போல, நம்ம தான் பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் முத்து மீனாவும் பயங்கரமாக உயர்ந்துட்டு போகிறாங்களே, இவங்களை ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட கேட்குறாங்க, ரோகிணி ஏதோ ஒரு வகையில் முத்து மீனா வளர்ச்சியை தடுக்கணுமே, இல்லைன்னா சரியே வராது அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் உங்களுக்கு இப்போவுமே இவங்களை வேலை செய்ய மாட்டேக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வளர்ந்துக்கிட்டே வரான் அப்படிங்கிறாங்க. இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறாங்க. அது இப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லி பேசுகிறாரு. அதில் சீனி போட்டால் இன்ஜின் வேலை செய்யுமா அப்படிங்கிறாங்க. சீஸ் ஆயிருமே, சீனி போட்டால் தான் சீஸ் ஆயிருமே அப்படிங்கிறாங்க. அப்போ அதை போடுங்க, எப்படியும் ஷெட்டில் விட தானே செய்வாங்க, நம்ம வீடு எல்லாம் அவங்க வரும்போது எல்லா வண்டிங்க தான் வரும், கொஞ்ச நாள் பொறுப்போம், இந்த வீட்டுக்கு ஒரு தடவை பொறுத்தோன்னா அவங்க என்றைக்காவது ஒரு நாள் அசால்ட்டாக இருப்பாங்க, அன்றைக்கி அவ்வளோ வண்டியும் திறந்து கொஞ்சம் சீனியை போட்டு விட்ருவோம், ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் சீஸ் ஆயிரும். அப்போ வருமானம் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான், இந்த வீடை இன்ஜின் போயிட்டுன்னா இந்த வீடை கொண்டு அடமானம் வைப்பான், அடமானம் வச்சு தான் வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவான். அப்போ அந்த வண்டியும் ரெடி பண்ணால் மறுபடியும் போடுவோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடும் போயிடும், எல்லாம் போயிடும். நம்மளுக்கு தங்குறதுக்கு ஆன்டி வீடு இருக்குது. ஆனால் முத்து மீனாவையும் இன்னும் வெளில வந்தவங்க உள்ளேயே ஏற்றாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே இது சூப்பர் ஐடியா ரோகிணி, இதுக்கு தான் நீ வேணுங்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதுக்கெலாம் மூளையை பயன்படுத்தணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க.
உடனே சரி சரி பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. அந்த ஹோட்டலில் இப்படிலாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்குது முத்து, எவ்வளோ வந்தாலும் வந்து தன்னுடைய தற்பெருமையில் எதுவும் நீனும் அவளும் மாறலை, நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல நாள் பார்க்குறாங்க. நல்ல நாள் பார்த்துட்டு நேராக அந்த வீட்டில் குடி போகிறாங்க. பால் காய்க்கிறாங்க. பால் காய்க்கிறதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க. மீனா வீட்டிலேருந்து எல்லோரும் பூக்கார அக்கா எல்லாருமே கூப்பிட்றாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பங்களா கிடச்சி உங்களுக்கு அறிவில் பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. இந்த பூ கட்டுறவங்களெலாம் கூப்பிட்ருக்கான். முத்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து கூப்பிட்ருக்கான் பாருங்கள், அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே சுருதி அம்மா பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இது நம்ம வீடு, நம்ம பால் காய்க்கிறோம், நம்மளுக்கு வேண்டியவங்கள கூப்பிடுவோம், இதான் உலக நடப்பு. முத்து மீனாவோட வீடு இது, அவங்களுக்கு வேண்டியவங்கள கூப்பிட்ருக்காங்க, அவங்கள கூப்பிடணும் இவங்கள கூப்பிடணும்னு சொல்லுறதுக்கு உனக்கோ எனக்கோ யாருக்கோ உரிமை இல்லை. அவங்க வீட்டில் யாரும் வரலாம் போகலாம், அது அவங்களோட விருப்பம், இதில் நீ தலையிடாத விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் எனக்கு தெரிஞ்சதை எதுவும் சொல்லவே கூடாதாப்பா அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதுனால பிரச்சனை வருது, அதனால் எதையுமே சொல்லாத விடு அப்படிங்கிறாங்க. முத்து மீனா நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. மீனாவோட அம்மா, மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களை 2 பேரும் கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது என் வீட்டுக்கார் இல்லையே, வேறு வழி இல்லை, இப்படி கட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூட சங்கடப்பட்டு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். ஆனால் வந்து இப்படி ஒரு அன்பான ஒரு புருஷன், ஒரு ஆதரவாக இருப்பாங்க, இவ்வளோத்துக்குள்ளே சூப்பராக அவங்க ஜோடியாக மாறுவீங்க, அதன் மூலமாக பரிசு வாங்குவீங்க, பெரிய அளவில் உயர்வீங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. சத்யாட்டின்னு சொல்கிறாங்க, உங்கள் மாமாவையும் உங்கள் அக்காளையும் நீ ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு தான் சிட்டி கூட வேலைக்கு போகிறோன்னு சொன்னேன். இன்றைக்கி பாரு, மாப்பிள்ளை நேர்மையாக இருந்தார், உண்மையாக இருந்தார், மனைவிக்கும் உண்மையாக இருந்தார், இந்த பரிசு கிடச்சிருக்கு, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கார். அதை மாதிரி மனுஷன் எல்லா வகையிலும் உண்மையாக இருந்தால் கடவுள் கண்டிப்பாக உயர்த்துவார் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வராங்க, கொஞ்சம் குருட்டடியில் கிடச்ச பரிசு, இல்லைன்னா அவங்க மறுபடியும் இந்த வீடு கிடச்சிருக்குமா அப்படிங்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, சீதா சொல்கிறாங்க, ஆமாத்த குருட்டடியில் கிடச்சது தான், குருட்டடியில் கிடச்ச வீட்டில் தான் நீங்களும் ராணி மாதிரி மகாராணி மாதிரி வந்து இருக்க பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு எவ்வளோ துமுறிடி அப்படிங்கிறாங்க. நான் முத்து சொல்கிறேன், ஏம்மா நீங்கள் பேசுறீங்க, அவள் பதில் பேசுகிறா, அதில் தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உன் வாய்க்கு இப்படி தான் சின்ன பிள்ளைகிட்ட ஏச்சி பேச்சு வாங்குறதுல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, டே பேராண்டி சாதிச்சிட்டடா, நான் என்னமோ நினச்சேன், இந்த வீட்டில் நீ தான் படிக்கலை வைக்கலை கஷ்டப்பட்ட பிள்ளையை கட்டியிருக்க, எப்படி முன்னேறி வர போகிறேன்னு பார்த்தேன், உங்கள் 2 பேர் அன்புமே ஜெயிச்சிருச்சு. அந்த அன்பு வந்து பாரு உங்களை எந்த நிலையில் கொண்டு வச்சுருக்கு பாரு. சாதாரணமாக இருந்த நீ பெரிய ஒரு ஓனர், தொழிலுக்கு ஓனர் ஆகிட்ட, ட்ராவல்ஸ் ஓனர் ஆகிட்ட, ஓம் பொண்டாட்டி பெரிய ஒரு பூக்கடைக்கு அதிபர் ஆகிட்டா, ஒரு பங்களா வீடு, ஏப்பா நீங்கள் செட்டில் ஆகிட்டே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேரன் பேத்தியை வந்து நீங்கள் பெற்று கொடுத்தியே பூட்டனை பார்த்துட்டோம்னா நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேனப்பா அப்படின்ட்டு இருக்கும்போதே மீனா வாந்தி பண்ணுறாங்க. வாந்தி பண்ணோன்னே மீனா மீனா அப்படிங்கிறாங்க, ஒரு மாதிரி கிறங்கிடுறாங்க. ரைட்டு, இவளுக்கு எதுவும் ஆகிட்டுனா இப்படியே சொல்லி இவளுக்கு சரி கிடையாது, உடம்பு சரி கிடையாது, முத்து அப்போ வீட்டை ஓம்பேர் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு இவளை அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்காங்க விஜயா. உடனே பாட்டி கையை பிடிச்சி பார்க்குறாங்க. உடனே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு, ஆஸ்பத்திரி தூக்கம் அப்படி இப்படின்னு நிட்டுறாங்க. டே பேராண்டி கொஞ்சம் பொருறா, போய் தண்ணி கொடுறா அப்படிங்க, தண்ணி கோர் தொளிக்கிறாங்க. சொல்லி சொன்ன மீனா எந்திக்கிறாங்க. எந்த சொன்னேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, நீ தாயாயிட்டடி, நான் பூட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம், கண்ணாடியை கலந்துட்டு அப்படியே அழுகிறாரு. எங்கே அழுறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏய் இது ஆனந்த கண்ணடி அகநீரடி, நான் தாத்தனாகிட்டேன், நீ பாட்டி ஆகிட்டேன், இந்த வீடு வந்து ராசி கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக வருவோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மீனாட்ட சொல்கிறாங்க, உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நான் பாத யாத்திரையாக நான் திருச்செந்தூர் போதா வேண்டியிருக்கேன்டி அப்படி இப்படிங்கிறாங்க. இப்போ நான் மலை கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீதாட்ட சொல்கிறாங்க சத்யா, அக்காளுக்கு குழந்தை பிறந்தால் நான் முட்டை கொடுத்துன்னு வேண்டியிருக்கேன், நானும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேய் இனிமேல் சிட்டிட்டு போகாத அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்கா இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, எங்கள் மச்சான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, அவங்க நேர்மையாக இருந்தால் அப்படி வர முடியும்னு அவங்களே எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிட்டிட்டு போவேன், இனிமேல் சிட்டிட்டு போக மாட்டேன், கண்டிப்பாக 1 ரூபா காசுன்னு உழைச்சி தான் சாப்பிடுவேன், பாரு மச்சான மாதிரி சிறுக நான் உழைச்சின பெரிய ஆளாக வரும் பாரு அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சத்யா முத்தை பார்த்து, சரி மாப்பிள்ளை பார்த்துப்போ, வண்டியில் கொண்டு விட சொல்கிறேன் டிரைவரை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் ஆட்டோவில் வந்தேன், ஆட்டோவில் போகிறேன் அப்படிங்கிறேன். இல்லை காரில் போ அப்படின்னு சொல்லிட்டு டேய் இதை கொண்டு விடு அப்படிங்கிறாங்க. குமாருக்கு நேராக கொண்டு விடுறாரு வீட்டில். இந்த சூழ்நிலையில் சத்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் சிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, எங்கள் அக்கா வீட்டு பால்காய்க்கு போனேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீடு செம்ம பெரிய வீடாக இருக்குது, எங்கள் மச்சான் நல்லா முன்னேறிட்டார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக தானே இருக்குது, அவங்க அக்கா எனக்கு அக்கா தானே அப்படி இப்படின்னு பந்தா பண்ணார். சரி நண்பா, இன்னையிலேருந்து நான் வேலைக்கு வர மாட்டேன், கணக்கு வந்து இன்றைக்கி ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கணக்கு ஒப்படைக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் எங்கள் மாமா மாதிரி நேர்மையாக தான் இருக்க போகிறேன்,
நேர்மையாக இருந்து முன்னேற முடியும்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் மச்சானும் நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் நானும் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாரு சத்யா, இனிமேல் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். இந்த முத்து மீனாவையும் அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம இவங்க கூட வச்சே பண்ணலான்னு நினச்சி தான் இவனை கையிலே வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் அவங்க மச்சானுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு, அவங்க அக்காவோட வளர்ச்சியை பார்த்துட்டு நம்மளுக்கு எதிராக இவன் செயல்படுற மாதிரி ஆயிரும். அது சரி வராது, கண்டிப்பாக எல்லோரும் கோர்த்து விடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் போலீஸ் பேசுகிறது அவங்க நினைவு வருது. ரைட்டு, ஒரு கேஸுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களே, பேசாமல் என்ன போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. போலீஸ் சார் இந்த மாதிரி ஒரு ஆள் கேட்டிங்களே, ஒரு ஆள் இருக்குது, செஞ்சது பூராமே அவனை போட்டுருங்க, இன்றைக்கி அவன்கிட்ட வந்தவொடனே உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டிகிட்ட கணக்கு ஒப்படைக்கிறதுக்காக சத்யா அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. போயிட்டு சிட்டி எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு தந்துருந்தேன், கிட்டத்தட்ட 43 லட்ச ரூபா தந்துருந்தேன், 43 லட்ச ரூபாய்க்கு கணக்கு இதில் கரெக்டாக இருக்குது, வச்சுக்கோ, என் சம்பளம் ஒரு 15,000 நீ தரணும், அதை நான் எடுக்கலை, சரி போட்டும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. சிட்டி கூப்பிட்றாரு சத்யாவை, அவ்வளோதானா அப்படிங்கிறாங்க. இல்லை நண்பா, பார்த்தா ஃபோனில் பேசி பண்ண, நேரில் வர வேண்டாம், மாமாவுக்கு பிடிக்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. உடனே போலீஸுக்கு அடிக்கிறாங்க. சார் வெளில வேண்டாம், தூக்கிட்டு போங்க அப்படின்னு தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு சிட்டி சொன்ன கேஸில் ரிமாண்ட் பண்ணதுக்கு எஃப்ஐஆர்கள்லாம் எழுதிடுறாங்க. எழுதிட்டு ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே அந்த தகவல் மீனாவுக்கு தெரிய வருது. மீனா கதறிக்கிட்டு முத்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் போலீஸ் சத்யாவை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி சிட்டிகிட்ட போகமாட்டேன்னு சொன்னால் போயிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, கணக்கு ஒப்படைக்க போயிருக்கான், இப்போ எல்லா தப்புமே இவன் தான் செஞ்சான்னு சொல்லி அவன் அப்ரூவல் ஆகிட்டானா, அவன் வெளியே போயிட்டான், இவனை உள்ள அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்குறாரு ஜெயிலில். மாமா, நான் உங்களுக்கு எதிராக இருந்தேன், ஆனால் சிட்டியை நீ வசமாக மாட்டிவிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இனிமையாக திருந்து அப்போ ஒன்று வெளில கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட பேசி ஜாமீன் எடுத்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு கூட்டி வச்சுருக்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் எப்பேற்பட்ட ஆள் கூட சேர்ந்து எங்கெல்லாம் ஜெயிலெலாம் போய்ட்டு இவனை எதுக்கு வீட்டுக்குள்ளே எடுக்காங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து மச்சினே அவன் கூட்டி வந்துருக்கான், அவன் இஷ்டம், சரியா, அதனால் அதே பேசாத அப்படிங்க, ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது, வீட்டில் இப்படி இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே சாதித்தனை கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. முத்து சொல்கிறார், எங்கே போகிற, நீ வீட்டில் ஒரு பிள்ளை தானே, சரியா, உன் தப்பை நீ உணர்ந்துட்டல, அப்போவே முடிஞ்சு போச்சு, சரியா, இனிமேல் நம்ம வண்டியில் ஒரு வண்டியை ஓட்டு, ஏன்னா அது போக அதில் மேனேஜிங் மாதிரி பார்த்துக்கோ, நம்ம ட்ராவல்ஸை பார்த்துக்க, ஏன்னா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு வேலைக்கு ஏதாவது ரெடி பண்ணால் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சாரி மாமா, என்னால் உங்களுக்கு தான் அசிங்கம், உங்கள் அம்மா ஒரு மாதிரி பேசுது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள, இன்றைக்கி நேற்று எங்கள் அம்மா பேசலை, நான் பிறந்ததுலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கும் மீனாவுக்கும் பழகிடுச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன பேசணும்னு உனக்கு தங்க தனியாக ரூம் இருக்குது, சமைச்சு சுவையாக சமைச்சு தரக்கு அக்கா இருக்கா, நீ ஏன் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பாக இருக்குது, நம்ம ஏதாவது கருத்து வச்சு நம்மளை வீட்டு விட்டு வெளில போகணும் வேறு சொல்லுவான். முத்தை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஏங்க, இன்றைக்கி வண்டி எல்லாருமே உரமாக தான் விடுவாங்க, விடும்போது இன்றைக்கி நம்ம நைட்டு சீனி போட்டு வண்டி இன்ஜினை சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி டிரைவர் எல்லாமே வண்டியை காம்பவுண்ட் சுவர் உரமாக விடுறாங்க. விடும்போது இவங்க 2 கிலோ சீனி வாங்கி வச்சுட்டு சரி போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் சத்யா பார்த்துடுறாரு. ரைட்டு, இன்ஜினில் ஏதோ செய்தால் தான் சீனி வாங்கி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சீனியை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுறாரு. போட்டுட்டு தெரியாத மாதிரி நிற்கிறாரு. இங்கே சீனியை தேடி பார்க்குறாங்க, நைட்டு காணலை, இந்த இடத்துல தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோனி கேட்குறாங்க. மனசு ஒருத்தர் சண்டை வருது. அப்போ பேசுகிறாங்க, நான் அந்த இன்ஜினை சீஸ் பண்ணதுக்கு நான் 2 கிலோ சீனி வாங்கி வச்சுருக்கேன், அதை நீங்கள் வச்சிங்க போனீங்கன்னு சொல்லி ரோனி பேசுகிறதும் மனோஜ் பேசுகிறதும் வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்துகிட்டு நேராக முத்துக்கு அனுப்பிடுறாரு. முத்துக்கு அனுப்பினா முத்து நல்லா தூங்கிறாரு. காலையில் எழுந்துச்சி வீடியோவை பார்க்குறாரு. முத்துக்கு சரியான கடுப்பாயிருது. உடனே சத்யா ரூமுக்கு வர்றாரு. என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நைட்டு நான் சரியாக தூக்கம் வரலாமா, மாடியிலேருந்து பார்த்தேன், அப்போ இவங்க சீனி எடுத்துக்கொண்டு இன்ஜின்கிட்ட போகிறதுக்கு போனாங்க. அப்போ சீனியும் அந்த காரையும் பார்க்கும்போது அப்போ ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மனசில் பட்டுச்சு. நான் பார்த்தேன், சீனி எடுத்து தூர போட்டேன், இவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. அண்ணாமலையும் கூப்பிட்றாங்க. எப்பா ஒரு வீடியோ ஒன்று பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதில் டிவியில் போட்டு காமிக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் பேசுகிறது அப்படியே வீடியோ வருது. இதை பார்த்தோன்னே மனோஜ் ரொம்பவே அரண்டுறாரு. டேய் இது நாளடா அப்படிங்கிறாங்க. நீ இல்லை தான், நீனாவே இல்லை, சரியா, நீ முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நீ உழைக்கணும். இப்போ நான் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லாமல் வந்திருக்கேன் அப்படின்னா உழைப்பு உண்மையும் தான், சரியா. இந்த வீடு வந்துச்சு, டிஎம்டபிள்யூ கார் வந்துச்சு, 1 லட்ச ரூபா பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுனால, அது ரவி சொன்னதுனால நான் கலந்துக்கிட்டேன், அதுவும் அப்பா அப்ளை பண்ணதுனால. எல்லாமே உழைப்பு உண்மை தான். மற்றபடி உனக்கு கண் ஒருத்தலாக இருக்கிறான் வைக்கன்னு நினச்சி நீ இது செஞ்சியா, இல்லை ஏன் இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்படி இன்னும் பண்ணாத, இப்படி பண்ண அப்படின்னா அந்த முத்து என்றைக்குமே இப்படி இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வகையில் நீ பண்ணிட்ட,
இந்த ஒரு வாட்டி நான் வந்து பொறுப்பாக எடுத்துக்கிறேன், விட்டுறேன், ஃப்ரீயாக விட்டுறேன். ஆனால் இதே மாதிரி வேலையை பார்த்தேன் அப்படின்னா, இல்லை வேறு எவனாவது பார்த்துருந்தான் அப்படின்னா என்ன ஆயிருப்பான்னு உனக்கே தெரியும், பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சத்யா நினைக்கிறார், ஓ மாமா ரொம்ப தெளிவாக இருக்கார், இந்த வகையில் நம்ம கோவப்பட்டு நம்ம நிலை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிடுறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, டேய் மனோஜ், அந்த ரோஹிணி தான் எங்கள் ஊர்னு வந்த பிள்ளை, இந்த குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல், தம்பி மேலே அக்கறை இல்லாமல், பாசம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு கூட இந்த முத்து மேலே உனக்கு பாசமோ அக்கறையோ, தம்பி இந்த நிலைமைக்கு வந்திருக்கான், நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இதை விட நல்ல நிலைமைக்கு வரணும், அவனை பாராட்டுற மாதிரி, இந்த ஊர் உலகத்தை பாராட்டுற மாதிரி, அப்பா அம்மாவுக்கு பெருமைப்படுத்த மாதிரி இப்படி இருக்குன்னு நீ நினைக்க மாட்டியா? பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத வேலை. ஏன்டா அப்படி இருக்க, நீ ஒன்றை மாற்றிக்கிட மாட்டியா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜை வந்து, மனோஜ் இன்னும் திருந்தவே மாட்டியான்னு சொல்லி அது சீனை போடுறாங்க. ஏன்னா அண்ணாமலை வெளுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ரூம் போடா அப்படிங்கிறாங்க, ரூம் போயிடுறாங்க. உடனே ரோஹினிட்ட மனோஜ் கேட்குறாங்க, நம்ம பேசுகிறது எப்படி வந்து சத்யாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவன் வர சொல்லியிருப்பான் போலுக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பண்ண போகிறது எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரில, இந்த வீட்டில் சிசிடிவி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, சிசிடிவி எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்குலாம் விவரம் இல்லை, அவன் செல்லில் தான் எடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. நம்ம தெளிவாக இருக்கணும், முத்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சறுக்க வைக்கணும்னா நம்ம 2 பேரும் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் முத்தையும் மீனாவையும் நம்ம என்ன செய்ய முடியும், அவங்கள வந்து நிலையை சரிந்து கீழே போக வைக்க முடியும். நம்மளோட அவங்க கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் மரியாதை. பாருங்கள், அத்தை மாமாவே இப்போ வந்து அவங்க சைடு தான் சப்போர்ட் பண்ண அளவுக்கு ஆகிட்டு, மீனாவுக்கு இந்த சொந்த வீடு வருமானம் எல்லாம் வந்தாலும் கூட அவங்க தான் சமைச்சு எல்லாம் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் மீனாவை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதார் அவங்க அப்பா. இந்த உணவில் ஏதோ ஒரு வகையில் நம்ம டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இப்போ தான் வந்து நம்ம மாட்டிட்டு முடிச்சிருக்கோம், இப்போ ஏதாவது செஞ்சோம், இதுக்கு ஏதாவது ஆதாரம் சிக்கிச்சோ கண்டிப்பாக முத்து வந்து என் கையை ஒடிச்சு விடுவோம், சரி வராது. அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். முத்து மீனாவும் என்றைக்கு வந்து அசால்ட்டாக இருக்காங்களோ அன்னைக்கு வந்து அவங்கள வச்சு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு வந்து ஒரு பாராட்டு விழா வைக்கிறதுக்காக டிரைவர் சங்கத்தில் வந்து பாராட்டு விழா வைக்கிறதுக்கு அழைப்புதல் கொண்டு கொடுக்காங்க. உடனே அண்ணாமலைகிட்ட வந்து சொல்லுதாங்க, அப்பா நாங்கள் முத்துக்கு நாளைக்கு பாராட்டு விழா வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்பா அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்களை மாதிரி டிரைவராக இருந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கான், அவனை பாராட்டணும். அந்த பாராட்டுறது மூலமாக 4 பேருக்கு தெரிய வரும், 4 பேருக்கு உத்வேகமாக இருக்கும். நிறைய பேர் டிரைவராக இருக்கவங்க அப்படி டிரைவராக இருப்பாங்க, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு அதெல்லாம் புறந்தள்ளது மாதிரி அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு தனக்கு மைனஸ் எல்லாம் அதை மாற்றி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான் முத்து, எங்களை பொறுத்த மட்டும். அதனால் அவனுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கலான்னு இருக்கோம், நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இது என்ன பெரிய இது குருட்டடியில் வந்த பரிசு தானே, என்ன உழைச்சி பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த பரிசு எல்லாருக்குமே வந்துடாது, எல்லாருக்குமே இது கிடச்சிடாது. இந்த குடிப்பணம் வந்து முத்துக்கு கிடச்சிருக்கு, இதை நாங்கள் பாராட்டணும் மகிழணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி எங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் கண்டிப்பாக முத்து பாராட்டு விழா வச்சு அவன் கை காசு பண்ணி செலவு பண்ணியிருப்பான். இப்போ நாங்கள் எல்லாருமே வசூல் பண்ணி செலவு பண்ணுறோம், எல்லாமே முத்து வந்து நல்லா இருக்கணும், அவன் மேலும் வளரணுங்கிற ஆசையில் தான். கண்டிப்பாக அவங்க பெற்றவங்க உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா மனசில் சரியான கடுப்பில் இருக்காங்க. நம்மளை பார்க்குறாங்க, ஆமாம் என் அம்மாவுக்கு ரொம்பவே இருக்கும் முத்து மேலே பயங்கரமான அக்கறையாகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முத்து வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. டேய் என்னடா எங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவங்கள உனக்கு பாராட்டு விழாக்கி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நான் என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக இருந்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், உன் மச்சினையும் திருப்பி ஒரு நிலைமைக்கு ஆக்கிட்டேன். அதுபோக வந்து தனித்தனியாக போக வேண்டிய குடும்பத்தை ஒன்றா இணைச்சி கூட்டு குடும்பமாக ஆகிட்டேன். டிரைவர் தொழிலையும் சாதிக்க முடியும்னு சொல்லி இது பண்ணிட்டேன். முனையில் நீ வந்து சாதிச்சிட்டு இருக்க. உன்னை பாராட்டினா தான் வந்து நம்மளை மாதிரி எளியவங்களும் இப்படி முன்னேற முடியும், நேர்மையாக இருந்தால் என்னனாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இந்த இளைஞர்களுக்கு வரும். அதனால் கண்டிப்பாக அந்த பாராட்டு விழாவுக்கு நீ வரணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கப்பா தேவையில்லாமல் என்ன வந்து நக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, கண்டிப்பாக வந்து நம்ம கலந்துக்குவோம். உன்ன மாதிரி உழைப்புன்னா என்ன, உண்மைன்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஜயாவை பார்க்குறாங்க, முத்து கடுப்பில் இருக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லோரும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. மீனாக்கா உங்கள் சமையல் மாதிரி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாங்க, எல்லாமே இவன் தான் சொல்லி அனுப்பியிருக்கான் அந்த டிரைவர் மாதிரி, அவனுங்களும் வந்து இவனை புகழ்ந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இனிமேலும் நீ தெரிஞ்சலன்னு வச்சுக்கோ, நீ மனுஷ ஜென்மமாக இருக்குதுல அர்த்தமே இல்லை. இந்த முத்து மீனாவும் யார் நம்மளுக்கு வந்து வேண்டாத செஞ்சாலும் கூட அவங்கள அணைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் அவங்களோட தொழிலை கெடுக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணாங்க. அவங்களையும் பொறுத்துக்கிட்டு அவங்க வீட்டிலையே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சாப்பாடும் தூங்கி கொடுக்கு. நீ என்னெல்லாம் பேசியிருப்ப அந்த பிள்ளைய உட்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவள் பேர் உள்ள இருக்க வீட்டில் உன்னை ராசாத்தி மாதிரி பழைய வீட்டில் நீ எப்படி இருந்தியோ அதையே ராஜாங்கத்தில் உன்னை உட்கார வச்சு உனக்கு ஒரு சேரை போட்டு உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ எந்த வகையிலும்
குறவு இல்லாமல் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் இந்த முத்து மீனாவை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் கடைசி காலத்தில் ஒரு வாய் கஞ்சிக்கு வந்து நீ கையேந்திய சூழ்நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த விஜயாவுக்கு ஒரு காலம் ஏற்படாது, என் பையன் மனோஜ் பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உன்னை பார்த்துப்பான். எப்படி பார்த்துப்பான்? நீ வந்து சாப்பிடாமல் இருக்கிறத வேணால் அவன் பார்த்துப்பான். சரியா? இதை கேட்ட விஜயா திருதுன்னு முழிக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த நம்மளை குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.